ஹாய் நண்பர் நண்பி, நம்ம இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண் நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்கிற லப்பர் பந்து படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல நம்ம ஹரிஷும் பார்த்தீங்கன்னா அன்பு கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அதே நேரம் நம்ம அட்டகத்தி தினேஷ் அவங்களும் பார்த்தீங்கன்னா கெத்தி கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. ஹரிஷும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்ல ஆல்ரவுண்டர், குறிப்பா பவுலிங்ல பார்த்தீங்கன்னா பிச்சு உதறுவாங்க. ஆனா என்ன, அவங்களுக்கு யாருமே சான்ஸ் கொடுக்கறது இல்ல. அப்படிதான் நம்ம ஹரிஷும் பார்த்தீங்கன்னா அவங்களோட டீனேஜ் வயசுல எப்படி நம்ம உள்ளூருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் டீம்னு ஒன்று இருக்கும். அப்படி ஒரு டீம்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிஷும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுவாங்க. அதே நேரம் ஆப்போசிட் டீம்ல பார்த்தீங்கன்னா நம்ம அட்டகத்தி தினேஷும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுவாங்க. தினேஷ் எப்படின்னா விக்கெட் கீப்பர் பிளஸ் பேட்ஸ்மேன். தினேஷும் பார்த்தீங்கன்னா கெத்துங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டிங்ல தெறிக்க விடுவாங்க. என்னதான் நம்ம தினேஷ் பேட்டிங்ல தெறிக்க விட்டாலுமே தினேஷோட பேட்டிங் வீக்னஸ் நம்ம ஹரிஷும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு டீம்ல உள்ள எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஆனா சின்ன பையங்கிறதுனால யாருமே பார்த்தீங்கன்னா அதை பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 11 வருஷம் கழிச்சு காமிப்பாங்க. இப்போ நம்ம அட்டகத்தி தினேஷ்க்கும் பார்த்தீங்கன்னா வயசாயிட்டு, வயசானாலுமே ஸ்டைலும் இளமையும் மாறாத மாதிரி அவங்களோட பேட்டிங்கோட பவர் மட்டும் இன்னுமே குறையலங்க. அப்பப்போ என்ன, ஒய்ஃப்க்கு தெரியாம பார்த்தீங்கன்னா மேட்ச் விளையாட வருவாங்க. வளர்ந்ததுமே நம்ம ஹரிஷும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல நம்ம தினேஷோட வெக்னஸை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள அவுட் பண்ணிடுவாங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு இடையே அவ்வளோ ஒரு பிரச்சனை வரும். அதையும் தாண்டி இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நம்ம தினேஷோட பொண்ணை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிஷ்க்கு லவ் பண்ணுவாங்க. அப்படி இவங்க 2 பேருக்கு இடையேயான ஈகோ பிரச்சனையில 2 பேரும் சமாதானம் ஆனாங்களா இல்லையா, நம்ம ஹரிஷோட லவ் சக்ஸஸ் ஆச்சா இல்லையாங்கிறதாங்க படத்தோட கதையே. அதே மாதிரி படத்தில் அட்டகத்தி தினேஷ் நடிப்பும் சரி, நம்ம ஹரிஷ் கல்யாணோட நடிப்பும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க இல்லைன்னு நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அட்டகத்தி தினேஷோட பேட்டிங் பண்ணுற ஸ்டைலே பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் அவங்களோட நடிப்பு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அப்புறம் சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் ஸ்வஸ்திகா அவங்களோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, படத்தில் காமெடிலாம் வேற லெவல். அதே நேரம் ஒரு போரிங்கே இல்லாமல் படம் விறுவிறுப்பாக இருந்துச்சு. ஷான் ரெலோட் மியூசிக்கில் செல்லசிரிக்கி சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே நேரம் அறிமுக இயக்குனரான தமிழரசன் பச்சமுத்து அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான படத்தை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த லப்பர் பந்து படம் எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படம். படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தாராளமாக எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.